தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு பொட்டேட்டோ போண்டா. நல்லா உருளைக்கிழங்குல போண்டா பண்ணலாம் நல்லா. எல்லாருக்குமே வந்து நல்லா ஏதாவது பொரிச்சு சாப்பிடணும் ரொம்ப நல்லா பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா மழை பெய்யும் போது நல்லா சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது எப்பவுமே வந்து ஒரு காஃபியோட டீயோடையோ என்ஜாய் பண்ணும்போது நல்லாவே அந்த வீக்கெண்டே வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். ஒரு 15-20 மினிட்ஸில் நம்ம இதை பண்ணிடலாம். என்ன வேணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கடலை மாவு மெயினாக நம்ம பஜ்ஜி மாவு தான் தயாரிக்க போகிறோம். அதனால் கடலை மாவு மெயினாக போட போகிறேன். அது கூட வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆக்கிறதுக்கு அரிசி மாவு அது வந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 கப் கடலை மாவு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா அரிசி மாவு எடுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு ஆப்ப சோடா ஒரு சிட்டிக்கு போட போகிறோம். கொஞ்சம் கலர் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ரெட் கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ அது மாவு தனியாக கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வேண்டிய தண்ணி எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும். இப்போ வந்து நம்ம உள்ளே பண்ணக்கூடிய போண்டாக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்துட்டு நல்லா காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, ஜீரகம், சோம்பு, அது கூட கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம போட்டு கூடவே நல்லா வெங்காயம் நல்லா வதக்க போகிறோம். அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டாலும் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம ஒரு மசாலாவாக பண்ணி அதை நல்லா பால் மாதிரி பண்ணி நம்ம பஜ்ஜி மாவில் துவச்சி அழகாக பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதை ரெடி பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நான் வந்து 1 கப் போட்டிருக்கேன். இப்போ 2வது கப்பு 2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஹீப்டு ஸ்பூன் அரிசி மாவு கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட ஏற்கனவே ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மிளகாத்தூள் மட்டும் போட போகிறேன் இப்போது. ஸோ நம்ம இதை எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் வந்து பாதி நான் இப்போ பஜ்ஜி மாவில் கலந்துக்கிறேன். மிச்சம் பாதி வந்து நம்ம உள்ள பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கில் வைக்கலாம். அது கூடவே வந்துட்டு பஜ்ஜிக்கு ஏற்ற உப்பு கொஞ்சம் போட்டுப்பேன். பஜ்ஜி மாவு வந்து நம்ம ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப கட்டியாகவும் கலக்கக்கூடாது. கொஞ்சம் கரெக்ட் கன்சிஸ்டன்சி இருக்கணும். கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து கலந்து பார்க்கலாம். நல்லா ஓரளவுக்கு கரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே கலர் பவுடர் சொன்னேன், அது ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து மொத்தமாக கலந்து வச்சுக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் போட்டு துவச்சி பண்ண போகிறதுனால ரொம்ப தனியாக இல்லாமல் இந்த மாதிரி அப்போதான் நல்லாயிருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ஸோ கடைசியாக ஆப்ப சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதையும் கலந்துட்டு மாவு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். எண்ணெயை வந்து நம்ம ஏற்றிட்டு சைடில் வந்து ஸ்டஃபிங் கொஞ்சம் பண்ணிடலாம். ஸோ வந்து கடாயில் வந்து நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வெடிச்சப்புறம் வெங்காயத்தையும் போட்டு வதக்கலாம். அது கூடவே வந்து கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுக்கோங்கள அதையும் போட்டலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கும். அது வதங்குற டைம்லேயே எல்லா மிச்ச சாமானும் போடலாம். ஜீரகம், சோம்பு, அது கூட பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், அது கூட மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல அதை வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம கையில் நல்லா வெந்துடுச்சுன்னா இப்படி கையில் அமர்த்தினாலே நல்லா மசிஞ்சிடும். கட்டி இல்லாமல் நல்லா மசிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா இது எப்படி நம்ம பொரிக்க தான் போகிறோம். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 3வது உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், அதையும் மசிச்சுக்கிறேன். கரண்டிலே அனுப்பிவிடலாம். நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு போடுறதுக்காரமாக ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அதனால் இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் இது ஆறட்டும்.
அதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் எதாவது இருந்தால் அந்த ஈரப்பதத்தில் அந்த உருளைக்கிழங்கு நல்லா வந்து உறிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கும். நம்ம இதை வந்து நல்லா ரவுண்டாக பால் மாதிரி பண்ண போகிறோம் நம்ம போண்டாக்கு. நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஸோ நம்ம ஸ்டஃபிங் வந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா ஆறி இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம எண்ணெயை ஏற்றிடலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சிடலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருக்க டைமில் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா பால் மாதிரி பண்ணி வச்சிடலாம். இதுதான் நம்ம வந்து பஜ்ஜி மாவில் துவச்சி போட போகிறோம். ஸோ இதை ஒன்றா எடுத்து கையில் எப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா ரவுண்டாக வந்துடும். ஓரளவுக்கு ஈவனாக எல்லாம் ஒரே சைஸில் பண்ணால் நல்லா குக் ஆகிறதும் நல்லா ஈவனாக குக் ஆகும். ஸோ இந்த சைஸில் பண்ணுறேன். இதுதான் ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து வடை பாவுன்னு வைப்பாங்க. அதுவும் நார்த் இந்தியாவில் நல்லா ஃபேமஸ். இந்த அதில் வந்து இந்த வடை தான் வந்து உள்ளே வைப்பாங்க. நம்ம பாவு வந்து வெளியே வாங்கிட்டு அதுக்கப்புறமா சில சட்னிஸ்லாம் மிக்ஸ் பண்ணிலாம் சாப்பிட்லாம். பச்சை மிளகாலாம் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த உள்ளே வைக்கிற அந்த வடை அதுதான் நம்ம பண்ணுறோம். இதான் வந்து பொட்டேட்டோ வடை. அது தனியாக சாப்பிட்டாவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லைனா கோகோனட் சட்னி, ஆனியன் சட்னி அதோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி நல்லா போண்டாவை தான் வடைன்னு சொல்கிறோம். அந்த வடையை தான் நம்ம வந்து பொட்டேட்டோ போண்டான்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து மெதுவாக எடுத்து லேசாக துவச்சி நல்லா திக்காக தான் மாவு கரைச்சிருக்கோம். அதனால் லேசாக ஒரு கோட்டிங் கொடுத்தாவே போதும். அப்படி போய் நம்ம விட்டலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். மேலே இப்படி மாவை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி இப்படி எடுத்துட்டேன். நல்லா அவுட்டர் லேயர் வந்து நம்ம அரிசி மாவெல்லாம் போட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அந்த கோட்டிங்கோடு உள்ள அப்படி மெதுவாக ட்ராப் பண்ணும். இங்கே ஒன்று போட்டுலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா பொன்னிறமாக வந்தால் பார்க்குறதுக்கே பாருங்கள் உங்களுக்கு அது கிறிஸ்பியாக இருக்குது. இப்போவே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய போண்டாக்கள்லாம் வெளியே எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை நிறுத்தி எடுப்போம். மாவு வந்து நம்ம தண்ணி இல்லாமல் பண்ணுறதுனால தான் வந்து நமக்கு மேலே எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இல்லை நம்ம தண்ணியாக போட்டோம்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா ட்ரையாக நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் ட்ரிப் போட போகிறேன் இப்போது. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது ட்ரிப்பும் போட்டாச்சு. ஸோ இந்த மாவு வந்து நமக்கு காலி ஆகிடுச்சு. கரெக்டாக இந்த மாதிரி 2 ட்ரிப் போடுற அளவுக்கு நமக்கு மாவு வந்திருக்கு. இதை வந்து நம்ம இன்னொரு வாட்டி வந்து பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி முன்னாடி நாளே நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருந்தா கெஸ்ட்டு வரும்போது டக்கு இந்த மாவை கரைச்சி நம்ம ஈஸியாக அழகாக அவங்களுக்கு நல்லா சர்வ் பண்ணலாம் டேஸ்ட்டாக. ஈவினிங்கில் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஃபி டீயோட நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். குயிக்காகவும் பண்ணிடலாம். உள்ளுக்க ஸ்டஃபிங் ஏற்கனவே வெந்திருக்கனால மேல் மாவு மட்டும் தான் வேகணும் நமக்கு. நல்லா இப்படி திருப்பி போட்டு அதையும் பொன்னிறமாக எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரிப்பு நல்லா ஆகிடுச்சு. ஈவனாக எல்லா கலர் வந்திருக்கோன்னா இப்போ வந்து இதையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நம்மளுடைய சுவையான போண்டாக்கள் நல்லா ரெடியாக சூடாக இருக்குது. அது கூட நல்லா ஒரு சூடான டீ போட்டுருக்கேன். இங்கே எல்லாமே இங்கிலீஷ் டீ சொல்லுவாங்க. அது மாதிரி டீ பேக்ஸ் வச்சு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பால் ஊற்றி சர்க்கரை வேணால் போட்டுக்கலாம். க்யூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சூடான சுவையான போண்டாக்கள் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு பொட்டேட்டோ போண்டா ஸ்ட்ராங்கான டீயோட நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன்.
இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா வெளியே வந்து கிறிஸ்பியாக உள்ள நல்லா பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கோட நல்லாயிருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து இப்போயே பண்ணி சாப்பிடலாம் போல இருக்கும். பொட்டேட்டோ வேக வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸில் இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ சீக்கிரமாக ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.